பத்தாண்டு கால பாஜக ஆட்சியில் விலைவாசி உயர்வும் நிதி நெருக்கடியும் தான் ஏற்பட்டுள்ளது என கோவை திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். கோவை மாவட்டம் பாப்பம்பட்டியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட போது அவர் பேசியவற்றை மகாயுத்தம் மேடை பகுதியில் காண்போம். சாதனைகளை செஞ்சு நாங்கள் உங்ககிட்ட ஓட்டு கேட்டிருக்கிறோம். ஆனால் நமக்கு ஒன்றுமே செய்யாமல் கேஸ் விலை ஏற்றி பெட்ரோல் விலை ஏற்றி நம்மளை இந்த 10 வருஷமாக படாது பாடுபட்டு நம்மளெல்லாம் கஷ்டப்படுத்தின பிஜேபிக்காரங்க வந்து ஓட்டு கேட்பாங்க. நம்ம ஒவ்வொருத்தருடைய அக்கௌண்ட்லேயும் 15 லட்சம் கொடுக்குறேன்னு பிரதம மந்திரி வாக்குறுதி கொடுத்தார். அதெல்லாம் மறந்துடுச்சு. எதுவும் செய்யலை. விலைவாசி ஏற்றம் தான். இதெல்லாம் பேசணும்னா பாராளுமன்றத்தில் பேசணும். அதுக்கு தான் நீங்கள் எங்களுக்காக ஓட்டு போடணும். இதெல்லாம் மறந்துடாதீங்க. ஒன்றுமே செய்யாமல் செஞ்சோம்னு சொல்லி அதிமுக காரங்க வருவாங்க, பிஜேபிக்கார வருவாங்க. அதெல்லாம் நம்பிடாதீங்க. நீங்கள் எப்பவுமே உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களித்து பெருவாரியாக எங்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சமுதாய நலக்கூடம் கேட்டிருக்கிறீங்க. அதே போல ஆதி திராவிடர் காலனி பட்டா இரண்டுமே தேர்தல் முடிந்தவுடன் அமைச்சரிடத்தில் பேசி கண்டிப்பாக உங்களுக்கு இது செய்து கொடுக்கப்படும் என்று சொல்லிக் கொள்கிறேன்.